السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا إمامنا مولانا محمد وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுடைய பாடத்தின் வாழ்க்கை வரலாறுடைய பாடத்தொடரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அந்த மான்புரு மதீனா நகரத்தில் இஸ்லாமிய ஒரு யாப்பையும் இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு நாட்டை கட்டெழுப்பினார்கள். அதை கட்டெழுப்புவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக செய்து வந்த விடயங்களை பற்றி தான் நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக மஸ்ஜிதை நிலைநாட்டினார்கள், சஹாபாக்களை மஸ்ஜிதோட தொடர்பை உண்டாக்கினார்கள். அந்த மஸ்ஜிதுடைய உறவுல மஸ்ஜிதில் சஹாபாக்களுடைய ஈமானையும் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சில அமல்களை அறிமுகப்படுத்தினார்கள். இரண்டாவதாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை, உறவை, ஒரு பிரதர்ஹுட்டை உண்டாக்கினார்கள். மூணாவதாக எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய, எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு யாப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். நாலாவதாக எந்த ஒரு நாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, உலகத்துடைய ஒரு இயற்கை தான் முன்னேறி வரும்போது, மறுமலர்ச்சியை காணும் போது, ஒரு டெவலப்மெண்ட்டை காணும் போது அவங்களுக்கு இயற்கையாகவே சில எதிரிகள் உண்டாகுவார்கள். அது இயற்கை. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதிரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு நியதியை தான் வச்சிருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முன்னேறி கொண்டு வராங்க. பல அமைப்புல ஒரு கட்டமைப்பு உண்டாகி கொண்டு இருக்குது. இப்ப இதுக்கு எதிரி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு இருந்ததுனால தான் மக்கள் இந்த மதீனாவுக்கு வந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட எதிர்ப்பிலிருந்து சஹாபாக்களையும் இஸ்லாத்தையும் அதே போல மதீனாவையும் பாதுகாப்பதற்காக வேண்டி சுன்னத்து ததாஃபு ஒரு படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாரித்தாங்க. படையை தயாரித்தாங்க. அதனால தான் போன வாரம் பாடத்துல நான் சொன்னேன், மதீனாவுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 17 கஸ்வாக்கள், 17 கஸ்வாக்களும் 19 கஸ்வாக்களும் 55 சரியாக்கள். கஸ்வாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 19 யுத்தத்துல அவங்களும் பங்குதாரியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த படையில அவங்களும் ஒரு அங்கத்தவராக, தலைவராக இருந்திருக்கிறாங்களோ, அமீராக, அதுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். சரியா என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல பங்கு பெறாம ஒரு படையை தயாரிச்சு அனுப்பி வச்சு, அதுக்கு சரியாவா. அப்ப 19 55 நாம் இன்னைக்கு கணக்கெடுத்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை, 75க்கு மேல 70 யுத்தங்கள் கிட்ட அந்த 10 வருஷ காலத்துக்குள்ள நடந்து. இது அனைத்தும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய அந்த நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப போன வாரம் நாங்க பார்த்தோம் என்னன்னா, இஸ்லாத்துல ஜிஹாத்ண்டா என்ன, அந்த ஜிஹாதுடைய கடமைகள் எப்படி, எந்த அமைப்புல இஸ்லாத்துல 4 கட்டங்களாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாவது கட்டம் ஜிஹாத் செய்யறது தட, ஹராம். இரண்டாவது அந்த காலத்துல இஸ்பிரு ஃபஇன்னி லம் உமர் பில் கிதால், பொறுமையாக இருங்க, நான் யுத்தம் செய்யறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடல. மக்காவுடைய காலம், மதீனாவுடைய ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. இரண்டாவது மர்ஹலத்து சானியா நாங்க சொன்னோம், ஜிஹாதுக்காக வேண்டி அனுமதி இருந்துச்சு. உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு, உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டா, உங்களுக்கு எதிராக யாரு சரி தாக்கினா உங்களுக்கு அனுமதிக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, தாக்கினா அடிப்பட்டு சும்மா இருங்க பொறுமையோட. இரண்டாவது, அதுக்கு பதிலா என்ன செய்யுங்க, நீங்க எதிர்ப்பு உங்களுக்கு தெரிவிக்க முடியும், அவங்களுக்கு எதிராக என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற கட்டம். மூணாவதாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கிதால முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குறான். யாரு வரம்பு மீறாங்க, காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், வரம்பு மீறக்கூடியவங்களோட யுத்தம் செய்யுங்க. 4வது கட்டம் தான் காஃபா, முஷ்ரிக்கீன்கள் அனைவரோடையும் யுத்தம் செய்யறதுடைய ஒரு அனுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார். அதுவும் ஒவ்வொரு கட்டத்துல நடந்த விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த கட்டங்கள்ல. இப்ப போன வாரம் இன்னொரு விடயத்தை பார்த்தோம், ஜிஹாத் செய்யறதுக்குரிய நோக்கங்கள் என்ன, காரணங்களை வச்சு ஜிஹாத் செய்யப்பட்டது என்ற விடயங்களை பத்தி போன வாரம் நாங்க பார்த்தோம். அதுல எந்தெந்த அஹ்தாஃபல் எடுத்து பார்க்கும் போது முதலாவது தான் எங்களுடைய மார்க்கத்துடைய கொள்கையை பாதுகாக்கும், ஹிமாயத்து ஹுர்ரியத்துல் அகீதா. எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சிருக்குது, தன்னுடைய அந்த கொள்கையை பின்பற்றத்துக்குரிய ஒரு உரிமை தரப்பட்டிருக்குது. இப்ப யாராவது சொன்னாங்கண்டா ஏண்ட இந்த உரிமையை பின்பற்ற உடல்லண்டா அதுக்கு எதிராக, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கு இந்த நாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால கூட யகூதிகளுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க. நீங்க யகூதின்னா நீங்க அதை செய்யுங்க. மத்த கொள்கை உள்ளவங்களுக்கு எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதியை கொடுத்திருந்தாங்க. அப்படின்னு வற்புறுத்தல், எல்லாரும் முஸ்லாமிய ஆட்சி வந்தா எல்லாரும் முஸ்லீம் ஆயிக்கணும், முஸ்லீம் இல்லாதவங்களை கொலை செய்யற அர்த்தம் அல்ல, அது தவறு. முஸ்லீம் இல்லாதவங்க கொலை இல்ல, அவங்க எங்களுக்கு தடையாக அல்லது எங்கட மார்க்கத்துக்கு எங்களுடைய விடயங்களுக்கு எதிர்ப்பாக திட்டமிடும் போதுதான் நாங்க இன்னைக்கு ஒரு ரிட்டேஷன் வரும். அப்படி இல்லைன்னா அவங்களோட வாழ்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான உதாரணம். இஸ்லாம் அந்த காலத்துல மிகவும் பலமாக இருந்துச்சு. பலஸ்தீனுக்கு போனாங்க, கிறிஸ்தவர்கள் தான் பொறுப்பாக இருந்தாங்க, சாவி எடுத்தாங்க. தொழுகையுடைய நேரம் வருது, கிறிஸ்தவ ஃபாதர் சொல்றாரு, சரி எங்கட பள்ளியில எங்கட சேர்ச்ல உங்களுக்கு தொலைலும் சுத்தமான இடம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தொழ மாட்டேன். அசுத்தத்தின் காரணத்துல இல்ல, சொன்னாங்க நான் இன்னைக்கு தொழுதேன்டா நாளைக்கு என்னுடைய சஹாபாக்கள் என்னோட சஹாக்கள் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுத இடம் என்று சொல்லி உங்களோட சேர்ச்சை உடைச்சி பள்ளியை கட்டுவாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு இஸ்லாம், நீங்க எல்லாரும் எங்களை போலதான் இருக்கணும், இஸ்லாத்தை தான் பின்பற்றணும், அப்படி இல்லாட்டி உங்களை போல உங்களுக்கு வாழையில என்ற கருத்தல்ல இஸ்லாம். இஸ்லாம் சொல்லிக்கிறேன்டா, ஆனா நீங்க என்ன கொள்கையில இருந்தாலும் இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்துடைய அகீதாவுக்கு, இஸ்லாத்துடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பாக இருக்கவானும். ஒன்று சும்மா இருங்க, எதிர்க்கவானும், அப்படி என்றா சார்பாக இருங்க. இது ரெண்டையும் இஸ்லாம் வரவேற்கும். ஆனா எதிர்க்கும் போது அதுக்கு என்ன செய்வோம், நாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது. எங்கேயும் குறிப்பிடப்படல முஸ்லீம்கள் அந்நியர்கள் நீங்க பலமா வரணும் என்ற அடிப்படையில் அழைத்து எந்த இதுவும் இல்லை. நல்ல அழகா சக வாழ்வா வாழ்ந்தோம், நல்ல அமைப்புல இருந்தோம். ஆனா அப்படின்னா உலகத்துல எல்லா இடத்திலையும் எடுத்து பார்க்கும் போது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வராங்க, பலஸ்தீன்ல இந்த காலத்துல கூட. ஆனா இந்த முஸ்லீம்கள் ஆட்சியில இருக்கிறது, முஸ்லீம் பேருள்ளவர் அல்ல, முஸ்லீம் பேருள்ளவர் அல்ல. இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது அந்த ஆட்சிக்கு கீழே அந்நியர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வாழும் போது 90% ஒரு அவகாசம், ஒரு சான்ஸ் இருக்குன்னா அவர்களும் இஸ்லாத்துக்குள்ள வருவார்கள். என் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள நீதம் இருந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சிண்டா அதுல நீதம், சமாதானம், சம உரிமை கொடுக்கப்படும். யாருக்கும் என்ன, எல்லாருக்கும் சம. அந்த காணும் போது சில பல தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு யஹூதிக்கும் மத்தியில ஒரு கவசத்துடைய விஷயத்துல, ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கருத்து வேறுபாடு, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல முரண்பட்டாங்க. ஜட்ஜிட்ட போறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இது உங்களோட சாமான் என்றதுக்கு ஆதாரம் என்ன? அலி சொன்னா, என் மகன். ஆதாரம் யாரு? மகன். ஆனா இஸ்லாத்துல சட்டம் ஒன்று இருக்குது, வாப்பாக்கு சார்பாக சாட்சி மகன் கொடுக்க முடியாது. ஏன்? அது பயஸ்டாக இருக்கும். அந்த சாட்சி உண்மையாக இருந்தாலும் அது பயஸ்டாய்க்கும் எடுக்க முடியாது. சட்ட ரீதியாக மகன் சாட்சி வாப்பாக்கு சார்பாக என்ன செய்யலாம், எடுக்கலாம். சொன்னாங்க இந்த சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப சொன்னா, அப்ப எனக்கு வேற யாரும் சாட்சி கொண்டாடுறதுக்கு இல்லை. யஹூதி அவருடைய ப்ரூஃபை காட்டுறதுக்கு பின்னால யாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா வைக்கிறாங்க. காட்டுறதுக்கு பின்னால நீதவான் காதியுடைய முடிவு என்னண்டா அந்த கவசம், அந்த பொருள் யஹூதிக்கு போகணும். அல்லாஹ்
இது என்ன? ஒரு குடிமகனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில என்ன? கோர்ட்ல இது கேஸ் போடப்பட்டிருக்கு. ஆனா அதுல தீர்ப்பு யாருக்கு சார்பா கொடுக்கப்படுது? குடிமகனுக்கு சார்பா. இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அப்ப இப்படியான ஒரு ஆட்சி கட்டமைப்புல அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அதுதான் உலகத்திலே இயற்கையாக நடந்த விஷயம். அதான் உண்மை. அதான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முழு உலகமும் பேசாத மறைச்சிருக்கக்கூடிய ஒரு கசப்பான ஒரு உண்மை. அதான் அது முதலாவது நோக்கம். இரண்டாவது ஹிமாயத்து ஷஆயிர் வல் இபாதாத், வணக்க ஸ்தலங்கள், இஸ்லாமிய சில ஷிஆர்கள், இஸ்லாமிய சங்கைக்குரிய இடங்கள், அதுக்குரிய மகிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தான் ஜிஹாத் செய்யப்படும். அதே போல பூமியில நடக்கக்கூடிய ஃபசாதுகளுக்கு எதிராக ஜிஹாத். இப்படி பல நோக்கங்கள். அதுல எங்களுக்குரிய சோதனை இப்திலா வல் பலா, ஜிஹாத் என்று இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனையாக இருக்கும். அதே போல காஃபிர்களுக்கு பயன்படுத்துவதற்கு அவர்களை அச்சம், யாரெல்லாம் எதிர்க்க பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் சதி திட்டம் போடுறாங்களோ கொஞ்சம் பயந்துருவாங்க, இவங்களோட எங்களுக்கு முட்ட முடியாது. அப்படியான ஒரு கட்டமைப்பு, ஒரு பாதுகாப்புக்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜிஹாத் என்று. அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் நினைக்கணும், ஜிஹாத் என்று சொல்றது இந்த ஒரு கூட்டம் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோட யுத்தம் என்று சொல்றது, இது அல்லாஹ் மனித சமூகத்தை உலகத்துக்கு அனுப்பின காலத்திலிருந்தே இயற்கையாக சரித்திர ரீதியாக இருந்த ஒரு விஷயம். யாருக்கும் மறுக்க முடியாது. ஒரு சாம்ராஜ்யம் இன்னொரு சாம்ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் செஞ்சுக்கிறான், நடந்து கொண்டு. ஆனா இஸ்லாத்துக்கு முன்னால அவங்க யுத்தம் செஞ்சதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி? உலகத்துடைய ஆட்சிக்காக வேண்டி, உலகத்துடைய பொருளுக்காக வேண்டி, ஒரு பெண்ணுக்காக வேண்டி. சில சரித்திரம் உங்களுக்கு தெரியுமோ தெரியா? ட்ராய் என்று சொல்லி ரோம்ல ஒரு ரோமுடைய பகுதியில் ட்ராய் என்று சொல்லி ஒரு நகரம் இருந்துச்சு, ஒரு கோட்டை. 1000 வருடங்களுக்கு மேலாகவும் அதை தோக்கடிக்க முடியாத ஒரு சிட்டியாக இருந்துச்சு. தோக்கடிக்க முடியாது. எப்படி யாரு முயற்சி செஞ்சாலும் அவங்கள என்ன செய்யலாம்? தோக்கடிக்கலாம். ஏன்? அவங்களுடைய அந்த கோட்டையுடைய கட்டமைப்பு அப்படி இருந்துச்சு, யாருக்கும் உள்ளுக்கு நுழையலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு பெண்ணுடைய விவகாரம், ஒரு பெண்ணுடைய விவகாரத்துல அந்த ட்ராயுடைய இளவரசனுக்கும் இன்னொரு நாட்டுடைய ஒரு பெண்ணுக்கு மத்தியில நடந்த ஒரு தவறான உறவுனால ஒரு யுத்தம் ஒன்று நடந்து, அந்த யுத்தத்தினால அந்த ட்ராய் என்ற சிட்டி, அந்த அந்த பட்டணம் அப்படியே தோக்கடிக்கப்பட்டுச்சு ஹிஸ்டரியில முதலாவது தடவையா. அப்ப இஸ்லாத்துக்கு முன்னால இருந்தே என்ன செஞ்சு இந்த யுத்தம் என்றது இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. இதான் நாங்க சில விஷயங்களை இயற்கையா நினைக்கணும். சில விஷயங்கள் உலகத்துடைய போங்க எப்படி, அதுக்கு இஸ்லாம் ஒரு முறையையும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுத்திருக்கு. சரி, யுத்தம் என்றது நடக்கும், சண்டை நடக்கும், ரைட். அப்படி நடந்தாலும் நீங்க யுத்தம் சும்மா உங்களோட பொருள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும். அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீல். இப்ப யுத்தம் நடக்குதா இல்லையா? எல்லா இடத்துலயும் யுத்தம் நடந்து கொண்டுதான் நிக்குது. ஆனா எதுக்கான யுத்தம் செய்யறாங்க? எத்தனை கோடி லட்சக்கணக்கான மக்கள் மௌத்தாகி கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகள் அனாதையாகி கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் விதவையாக இருக்கிறாங்க. ஆனா அது எதுக்கு? எங்க நாட்டில் 30 வருஷம் யுத்தத்துல நீங்க போயிட்டு பார்த்தா, கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியில போயிட்டு பார்த்தா அதிகமான பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. விதவைண்டா என்ன? கணவனை இழந்து இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? எதுக்காக வேண்டி யுத்தம் செஞ்சா? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? என்ன சரி, ஒரு பிரயோஜனமான நோக்கத்துக்காக வேண்டியா? ஆனா உலகத்துல பெரிய ஒரு நஷ்டத்தை கண்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நிலைமை வந்தா நீங்க யுத்தம் செய்யணும். எதற்காக வேண்டி? தூய்மையான அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம். அல்லது இந்த உலகத்துல நீதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலாவது. அது இல்லாம வேற எதுவும் இல்லை. வேற எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்னாலதான் மற்ற எல்லா நோக்கங்களும் வரும். அப்படி இல்லாம நீங்க வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் யுத்தத்துக்கு போனா அந்த யுத்தம் அல்லாஹ்விடத்துல அனுமதி அளிக்கக்கூடிய யுத்தமாக இருக்காது. அப்படியும் அர்த்தம் நினைச்ச ஒருத்தருக்கு இப்போ ஒருத்தர் நினைக்கிறார், ரைட் இப்ப போமா ஜிஹாதுக்குன்னு சொல்லி பட தயாரிக்கணும். அதுக்கு முறை இருக்கு. எங்களுக்கு ஒரு அமீர் இருக்கணும், கட்டமைப்பு. அந்த அமீர் முடிவு செய்யணும், ரைட் இப்ப நிலைமை நாங்க யுத்தம் செய்யணும். அந்த அடிப்படையில நிலைமை வந்து அவர் அப்படி யுத்த பிரகடனம் செஞ்சு தயாராகி நாங்க போனோம். அதுவும் எதுக்கு? சல்லிக்காக இல்லை. இப்ப எல்லாம் ஆமிக்கு போனா நான் ஜிஹாத் செய்யணும், சம்பளத்துக்காண்டி போறாங்க,
தொழிலுக்கு. யுத்தம் என்ற தொழில் அல்ல, யுத்தம் என்றது ஒரு தொழில் பிசினஸ் அல்ல, அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ஆனா இந்த காலத்துல யுத்தம் என்றது ஒரு தொழிலாக மாறி இருக்கு. யுத்தம் என்றது ஆயுதம் விற்கிறன்றது ஒரு தொழிலாக மாறி இருக்கு. பெரிய கம்பெனியை செஞ்சு வச்சுக்கிறாங்க, பெரிய கம்பெனி, மல்டி பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போன அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட சில முஸ்லிம்கள் கூட அப்படியான கம்பெனிகளுடைய ஷேர்ஸை வாங்குறாங்க. ஹராம். எந்த கம்பெனி? அந்த கம்பெனியுடைய 60% டிரான்சாக்சன், குடுக்கல் வாங்கல், ஆயுதத்தை வாங்குறது, ஆயுதத்தை விற்கிறது, ஆயுதத்தை வாங்குறது, ஆயுதத்தை விற்கிறது, இதான் நடக்குது. அந்த ஷேர்ஸ் எப்படி கூடிக்கொண்டு ஆயுதம் வாங்குற, ஆயுதம் விற்கிறது. அதுல நிறைய நடு டீலர் மாதிரி இருக்கிறாங்க, கப்புவன் மாதிரி இருக்கிறான் நடுவில். நடுவுல இருந்து சம்பாதிக்கும் நிறைய பேர். அவங்களுக்கு உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்தில் நடக்கிற எந்த ஒரு யுத்தமும் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்னுடைய கருத்தின் அடிப்படையில், அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னுடைய கருத்தின் அடிப்படையில் இல்லை. சிலர் யுத்தம் செய்யறாங்க, அவங்களுக்கு தெரியா ஏன் அவங்க யுத்தம் செய்யறாங்க, அவங்களோட பின்னால யார் இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியா. எதற்காக யுத்தம் செய்றீங்க, எதை அடைய யுத்தம் செய்றீங்க ஒன்றுமே தெரியா. அந்த நிலவரம் இல்லை. என்ன காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை யுத்தத்துக்கு தயாராக்கும் நேரத்துல 2 முறையில தயாராக்கினாங்க. ஒன்று, அவங்களோட உள்ளத்துல உலகத்துடைய ஆசையை எடுத்து போட்டாங்க. உலகத்துடைய ஆசை, பெண்களுடைய ஆசை, உலகத்துடைய இன்பம் உள்ளத்துல இருக்கல, அத ஃபுல் தர்பியா. சூரத்து தௌபா பல ஆயத்தை இறக்கி எதிர ஆசை, சொர்க்கத்துடைய ஆசை, ஆஹ்ராவுடைய ஆசை. அல்லாஹ் அக்பர். இந்த ஆசை சஹாபாக்கள் உள்ளத்துல நிறைஞ்சிருச்சு. அது நிறைஞ்சிருத்தனால அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு யுத்தம் செய்ய மாட்டாங்க. எதுக்காக வேண்டி? உலகத்துடைய பொருளுக்காக. ஏன்? இது பொறுமதி அற்றது. இதுக்காக வேண்டி யுத்தம் செய்யறது, இதுக்காக வேண்டி ரத்தம் சிந்துறது, இதுக்காக வேண்டி காலத்தை வீணாக்குறது பொறுமதி அற்றது. தேவைக்காக வேண்டி தொழில் செய்வோம், தேவைக்காக வேண்டி பிசினஸ் செய்வோம், இது தேவை. ஆனா இது நோக்கம் அல்ல. சஹாபாக்கள் உள்ளத்துல அதை எடுத்து பரிசுத்தப்படுத்த. அதனால ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலி அவங்கள தயாராக. 2வது, அவங்கள டெவலப் பண்ணாங்க. எப்படி? உடல் ரீதியாக பலத்தை உண்டாக்கினாங்க. ஆன்மீக பலமும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும், உடல்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அதே போல அறிவு, டெக்னிக்ஸ், இன்டெலிஜென்ஸையும் உருவாக்கினாங்க. அல்லாஹ் சஹாபாக்கள் அல்லாஹ் இப்படிதான். இப்ப இருக்கிறாங்க வா இன்டெலிஜென்ஸ், எல்லாம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான். எந்த ஒரு ராணுவத்தை எடுத்தாலும் மிகவும் பொறுமதி. அவங்க தான் மூளையை போல, அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி சொல்றது. இவங்க எல்லாம் ஒன்றும் சரி, இவங்க சொன்னதை செய்யறது மட்டும்தான் இன்டெலிஜென்ஸ். சஹாபாக்கள், அல்லாஹ் அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சஹாபாக்கள் இருந்தாங்க இந்த விஷயத்துல நல்ல என்ன ஆழமான அறிவு இருந்துச்சு, ஆழமான அறிவு இருந்துச்சு இன்டெலிஜென்ஸ்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த 3 துறையிலையும் தயார். ஆன்மீக துறையில, ஆன்மீக துறைண்டா உலகத்துடைய ஆசை இல்ல, சொர்க்கத்துடைய அல்லாஹ் அடி பண்ணிறது அந்த ஆசை உண்டாக்கினாங்க. 2வது, உடல் சும்மா நோஞ்சான ஆயிக்கல, தேவையான பலமாக இருந்தாங்க, சக்தியோடு இருந்தாங்க, தைரியத்தை, அதுக்குரிய உடல் ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமான ஒரு உடல். இப்ப என்ன நடந்தது? எங்கட லைஃப் ஸ்டைல், எங்களோட உணவு எல்லாம் எடுத்து பார்க்க சின்னத்துல இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லை. இது முக்கியமான. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஸ்போர்ட்ஸ்கள், சில விளையாட்டுகளை சுன்னத்தாக்கினார். அதுல ஒன்றுதான் சிபாஹ், நீச்சல். நீச்சல் நான் என்னுண்டா அல்லாஹ், நீச்சலால உங்களோட லங்ஸுடைய மூச்சு எடுக்கக்கூடிய இது நல்ல விரிவாகும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல பசி வரும், நல்லா சாப்பிடுவீங்க. நீச்சல் ஒரு சுன்னத்தான ஒரு அமல். நீச்சல் செய்யும் போது ஜிக்ர் செய்யற நன்மை கிடைக்கும். அல்லாஹ் ஜிக்ர் செஞ்ச என்ன நன்மை? சும்மா ஒலிம்பிக்ல போயிட்டு நீச்சல் அடிக்கணும் நீயத்துல இல்ல, நான் என் உடலை ஃபிட்ஸா வைக்கணும் என்ற நீயத்துல, நான் உள்ள ஆரோக்கியமா ஆயிக்கணும் என்ற நீயத்துல நீச்சல் பழகினா என்ன, அதுக்கு ஜிக்ருடைய. இன்னும் குறி பார்த்து ஆச்சரியம், குறி பார்த்து சரியா அதை பழக்கிறதுல நேரம் கழிக்கிற, அதுல ஜிக்ரு கிடைக்கும், ஜிக்ருடைய. அதே போல குதிரை ஓட்ட கண்ட்ரோல் பண்ணு, குதிரை ஓட்டும் போது இதெல்லாம் சொன்னாங்க ரசூல். ஏன்? உடல் ஆரோக்கியம். யுத்தத்துக்காக வேண்டி போயிட்டு இன்னொருத்தரை கொண்டோட்டம் பண்ண இல்ல, நாங்க பலமாக இருக்கணும். ரசூல் அல்லாஹ்க்கு விருப்பம் ஒரு முஃமின், முஃமினுன் கவியுன், சக்தி வாய்ந்த பலமான ஒரு முஃமின் தான் அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பம். பலகீனமான நோஞ்சான ஒரு முஃமின் அல்ல, பலமான ஒரு முஃமின்.
நாங்க பலமான ஒரு வாலிப முஃமின் சமூகத்தை உண்டாக்கும், கட்டியிருப்போம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோக்கங்கள் அடிப்படையாக வச்சு தயாராச்சதுனால அவங்க ரெண்டு சைட்ல ஆன்மீகத்துடைய பலம், அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்குது, அதே நேரத்தில் இங்கால நல்ல டெக்னிக்ஸ் பிளானிங்கும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த சைட்ல நல்ல பலம் கொஞ்சமா இருந்தாலும் 10 பேர் ஒத்தரா இருந்தாலும் 10 பேரை தயாராக்கலாம். அபூபக்கர் சித்திகோட காலத்துல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பல விதமான குற்றச்சாட்டுகள், மனுஷன் இயற்கையா வரும், யுத்தம் செய்யற நேரத்தில் பல விதமான குற்றச்சாட்டுகள் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் விஷயத்துல மிச்சம் கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, இவரை விலக்கணும், அவர் தான் அந்த டைம்ல படையில தளபதியாக இருந்தாரு, அவரை விலக்கணும், அவரை இன்னொத்தர பொறுப்பா போடும். அவர் பெரிய யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்துல வெற்றி கொண்டதுக்கு பின்னால அந்த வெற்றியுடைய செய்தியை எடுத்துட்டு வராங்க ஒரு படை மதீனா. அதுல உமர் ரலியல்லாஹு மகனும் இருக்கிறார். அந்த யுத்தத்துல உமர் ரலியல்லாஹு சகோதரர் ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டான், மௌத்தான், ஷஹீதானா. படை வந்த நேரத்துல கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திகா விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த பழைய சஹாபாக்களுக்கு எல்லாம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அல்லாஹுடைய வாள் சைஃபுல்லா என்ற பட்டம் பெற்றோம். ரசூல் சொன்னாங்க சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள் என்று. உமர் ரலியல்லாஹு மகன்கிட்ட கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மிச்சம் எதிர்த்தாங்க. கேட்கிறாங்க, ஹாலிதுடைய விஷயத்தை சொல்லுங்க, நீங்க உங்களோட அமீர் ஹாலித் பின் வலீதை பத்தி சொல்லுங்க. அவர் வர்ணிக்கிறார், சொல்றார், அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் கலீஃபா, யாராவது இந்த யுத்தத்துல ஷஹீதாகணும் என்றா அது ஹாலித் பின் வலீதா தான் இருக்கும். எதிரிகளுடைய பட 50 பேருக்கு நடுவுல தனியா நின்று குதிரையில போயிட்டு தனியாக குதிப்பாரு, தனியாக குதிச்சு அவர் யுத்தம் செய்வார். அவருடைய உடல்ல ஒரு இடமும் விட்டு இருக்காது, எல்லா இடத்திலையும் வாளுடைய வெற்றிக்கு. அவ்வளவு தைரியத்தோட முன்னுக்கு போறார், அவ்வளவு தைரியத்தோட யுத்தம் செய்யறார். அப்ப அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. பாஷனும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏண்ட மஷூரா என்ற தீர்ப்பு சரி தானா என்ன கருத்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கீழே பார்த்துங்க, என்ன நோக்கத்துல அப்படி செஞ்சான்? ஆட்சி அதிகாரம் அதை இதை பெறணும் என்ற நோக்கத்துல அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி அந்த இடத்துல நீதத்தை, சமாதானத்தை, மனித உரிமையை நிலைநாட்டணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் அவங்க யுத்தம் செஞ்சாங்க. அப்ப இந்த ஜிஹாதுடைய விடயத்துல இன்ஷா அல்லாஹ் பின்னால உள்ள பாடங்கள்ல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி படைகள் அனுப்பினாங்க, படைகளை தயாரிச்சு அனுப்பின, இது சீராவை நாங்க படிக்கிறோம். அதனால அதனுடைய கட்டமாக பத்ருடைய யுத்தம் எப்படி நடந்துச்சு, இதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய புரோஷனம் என்னென்றா, எங்கட ஈமான் பலமா, அல்லாஹ்ட நம்பிக்கை கூடும். நாங்களும் இந்த உலகத்துடைய மோகங்கள் ஆசை விட்டும் எங்கட உள்ளம் கொஞ்சம் தூரமாகும். உலகம் தேவை, ஆனா அந்த ஆசை விட்டும் எங்கட உள்ளம் தூரமாகும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில நாங்க இந்த ஜிஹாது ஃபீ சபீல், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், போன வாரம் அதனுடைய கருத்து என்ன, அது குறிப்பிட்ட கருத்து, பரவலான கருத்து. ஆனா ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்ற அல்லாஹுடைய பாதையில ஒரு அமீருக்கு கீழே அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய பொருள் எடுத்து, தன்னுடைய பணம், தன்னுடைய நேரத்தை எடுத்து யுத்தம் செய்யறதுக்கு தான் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில சஹாபாக்களுடைய காலங்கள், இது அனைத்திலையும் அதிகமான காலங்கள் இந்த விடயத்துல கழிக்கப்பட்டது. அது யுத்தத்தோட மட்டும் முடியல, அந்த காலத்துக்குள்ள பலவிதமான ஆன்மீக தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்துச்சு, அதுல நீதம் உண்டாக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினால் எப்பயும் இஸ்லாம் முதலாவது வரவேற்கக்கூடிய முறைதான் ஜிஹாதுல ஆரம்பம். முதலாவது வாயால தாவத் கொடுத்து அழைக்கிறது. அப்படி இல்லைன்னா சில கட்டமைப்புகள், சில விடயங்களை முன்வைப்போம். அதுக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம நாங்க யுத்தத்துக்கு வருவோம், இல்லாட்டி சுலு சமாதானமா போவோம் என்ற அமைப்புல வந்தா, சில நேரத்துக்கு உதாரணம் ரைட், உங்களுக்கு நாங்க அடங்க மாட்டோம், ஆனா உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தாரோம். சில நேரங்கள் அது நடந்திருக்கு. என்ன வாக்குறுதி? நாங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டோம். அப்படியான வாக்குறுதி தந்தவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சில்ல, யுத்தம் செஞ்சில்ல. அப்ப ரைட், உங்களோட பாட்டறிங்க. ஆனா எப்ப எதிராக ஆயினாங்களோ அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையை அனுப்பினாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும். யுத்தம் என்றது மனித ஹிஸ்டரியில, மனிதர்களுடைய சரித்திரத்துல இயற்கையாக காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த எல்லா யுத்தமும்
துனியாவுக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் பெண்ணுக்காக வேண்டியும் பலத்துக்காக வேண்டியும் அதிகாரத்துக்காக வேண்டி தான் இருந்ததே தவிர அல்லாஹுக்காக வேண்டி இருக்கல்ல. அல்லாஹுக்காக வேண்டி இருக்கல்ல. அதனால அந்த எந்த ஒரு யுத்தத்திலையும் நலவுண்டா அது ஃபசாத் தான் உண்டா, ஃபித்னா உண்டா. ஆனா இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு அதுக்கு பின்னால ரைட் யுத்தம் என்று வந்தா அல்லாஹுக்காக வேண்டிதான் இருக்கும், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டிதான் இருக்கும், அல்லாஹுடைய தீன நிலைநாட்டத்தான் இருக்கணும் என்ற ஒரு புதிய நோக்கத்தையும் கருத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்து ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு நசீபாக்கி. அந்த அடிப்படையில அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் பல யுத்தங்கள் சம்பந்தமாக அதுல நடந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் வார இந்த 2-3 நாட்கள்ல ரஜபுடைய மாதம் வந்துடும். ரஜபோட ஷாபான் அதுக்கு பின்னால ரமதான் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறேன். என்னென்றா பலரும் இதை படிக்கணும் என்ற விளங்கோணும் என்ற ஆசையில் இருக்கிறோம். இது என்ன நோக்கம் என்றால் எங்களுக்கு இது தேட்டம் இருக்கணும், விளங்கோணும் இஸ்லாத்துடைய நிலப்பாடு என்ன, இலுமிலையும் இபாதத்திலையும் ஈமான்லையும் எங்களுக்கு அதிகம் உண்டாகி கொண்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு கருத்தொன்று வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ், மஷூரா பண்ணி கொண்டு இருக்கோம். ஒரு 3 நாள் நாங்கள் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கவர் டு கவர் அவங்களோட வஃபாத் வரைக்கும் ஒரு 3 நாள் ஒரு ப்ரோக்ராமில் யார் விரும்புகிறீங்களோ ஒரு கூட்டம் எடுத்துக்கொண்டு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய நோட்ஸ்களோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்வதற்காக 3 நாளில் சில அப்போ என்ன செய்யும், உங்களுக்கு 3 நாள் ஒதுக்கிறீங்க, இந்த 3 நாளில் கவர் டு கவர் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் படிக்கலுமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு தெளிவொன்று உண்டாகும், ஒரு அறிவொன்று உண்டாகும், அதுக்குள்ள ஈமானும் அதிகம் ஈமான்லையும் ஒரு அதிகம் உண்டாகும், இல்மிலையும் ஒரு அதிகம் உண்டாகும், இஸ்லாத்துடைய அடிப்படைய பிரின்சிபலை விலையும் கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். ரமதானுக்கு முன்னால அப்படி நீங்க விரும்புறதாக இருந்தா நிர்வாகிகளோடையும் பேசி இன்ஷா அல்லாஹ் நாங்க ஊர்ல இல்லாம எங்க சரி ஒரு இடத்துக்கு போகணும். இந்த ஊர்ல இருந்தா வீட்டுல இருந்து கால் வரும், அது வரும் இது வரும், அப்படி இல்லாம கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்க இதை ஃபுல்லா இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்றா அது எல்லாருக்கும் நான் விடுபடுறவங்களுக்கும் தொடர்ந்து நாங்க மற்ற பாடங்களை செஞ்சுட்டு போவோம். ஆனா இதை ஒரு ப்ரோக்ராமாக எங்களுக்கு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அது உங்களோட கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு அதுல மாத்து கருத்து இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிக்கு பின்னால் எங்களுக்கு முன்வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களை கொண்டு பிரயோஜனம் பெற்று ஒரு சிறந்த சமூகத்தையும் கெட்டெழுப்பல்லாம் நம் அனைவரையும் காரணமாக்கும். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.